கடக ராசி நேயர்களே, சித்திரை மாதம் பிறந்ததிலிருந்தே நல்ல யோகம். ஏன்? சித்திரை மாதத்தில் சந்திரன் கடகத்திலே இருந்தார். கடகத்து ராசியிலே தான் இந்த சித்திரை மாதம் பிறந்தது. அதிர்ஷ்டமானவர், அதிர்ஷ்டமான மாதம். அப்படி இந்த அதிர்ஷ்டமான மாதம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோன்னா, இப்போ முதல்ல என்ன சொல்லணும்னா, இது பொதுவான பலன் நம்ம சொல்ல போகிறோம். இந்த பலனை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரர்கள் சூப்பராக இருப்பீங்க. இப்போது என்ன செய்யணும்னா, நம்ம ஜாதகத்துக்கு போயிடணும். நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் போயிட்டு ஜாதகத்தில் எடுத்து வச்சுட்டு நம்ம ஜாதகத்தில் இப்போது எப்படி இருக்குதுன்னு உங்களுடைய ஜோதிடரை கேளுங்க. அப்படி ஜோதிடரை நீங்கள் கேட்கும் பொழுது, இதை மாதிரி இந்த நேரம் கொஞ்சம் சரியில்லைப்பா அப்படின்னு சொன்னால், முதல்ல அதை சரி பண்ணுறது அதுக்குன்னு சில ரெமிடிஸ் இருக்கும் இல்லையா, அதை பண்ணுங்க. அப்போ இந்த பொது பலன் சொல்லும் பொழுது அப்படியே அதை அப்படியே நம்ம இந்த மாதம் நம்ம ஜெயிச்சிடணும், எல்லாத்துலேயும் சக்ஸஸை காமிக்கணும். கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தொட்டதெல்லாம் ஜெயம், எல்லாம் வெற்றி தான். அப்படி எல்லாம் வெற்றின்னு வரும் பொழுது இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் ஈகோ ஏறும். அந்த ஈகோவை நம்ம எங்கே காமிப்போம்னா வேலையில் காமிப்போம். வேலையில் காமிக்கும் பொழுது நம்ம வேலை செய்யாமல் அப்படி இப்படி இருந்தால் சனீஸ்வர பகவானும் கோபம் வந்துடும். ஏன்னா அவர் 7, 8க்கு அதிபதி, 8ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் இருக்கிறார், வக்ரம் பெற்று இருக்கிறார். ஒரு தீய கிரகம் வக்ரம் பெற்று இருந்தால் அதற்கு பலம் அதிகம். யார் கூட இருக்கிறார்? கேதுவோட இருக்கார். 6ஆம் இடம் வயிறு, வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரும். ஏற்கனவே வெயில், நீங்கள் பட காரமாக சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரும். நல்ல வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளலாம், நல்ல லாபம் தரும். பங்குச்சந்தை முதலீடு செய்வீர்கள், அது செய்யலாம். உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. உங்கள் ஜாதகத்திலேயும் அந்த மாதிரி யோகம் இருந்து இந்த மாதம் உங்களுக்கு பங்குச்சந்தையில் லாபம் தரும்னா அடிச்சு தோல் கிளப்பிட்டு வந்துடுவீங்க. நியூ ஃப்ரெண்ட்ஸ், புதிய நண்பர்கள் செயற்கை கிடைக்கும். அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் இருக்குது. உங்கள் ரிலேட்டிவ்ஸ், உங்கள் உறவினர்கள் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு தருவார்கள். அவர்கள் மூலமாக ஆதாயம் அடைவீர்கள். இல்லாமல் லாபம் இல்லாமல் நம்ம யாரையுமே நம்ம வச்சுக்கிறது இல்லையே. அப்போ ஆதாயம் இருக்கான்னு கேட்பீங்க, அதனால தான் இதையும் சொல்லிட்டேன். உறவினர்கள் மூலமாகவும் ஆதாயம் அடைவீர்கள். ஆனால் என்னன்னா, நம்ம கொஞ்சம் மூடி டைப்பு. அந்த மூடி டைப்பு எட்டதுமே ஒரு நிலை இல்லாமல் இருக்கிறது. இது எல்லாத்தையும் முதல்ல மாற்றிக்கணும். அதை மாற்றி கான்சென்ட்ரேட் பண்ணி ஸ்டெடியாக அடிச்சிங்கன்னா ஈஸியாக ஜெயிச்சுட்டு வந்துடுவீங்க. பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் சூப்பராக இருக்கும். குழந்தைகள் விஷயம் நன்றாக இருக்கும். நல்லா படிப்பாங்க, நல்லா இருப்பாங்க. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். உங்கள் குழந்தைகளுக்கு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். அப்பப்போ கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டியாக தான் நடந்துக்குவாங்க. நீங்கள் தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அவர்கள் மூலியமாக ஆதாயங்களும் வருது இல்லையா, அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நிறைய திருமணத்துக்கு போயிட்டு வர வேண்டிய செலவுகள் இருக்குது. நாம் இப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது இதில் வயிறு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ். அதோடு திருமணத்திற்கு நாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இது மாதிரியான ஃபிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணி அதை 100% கரெக்டாக வச்சுக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணிக்கணும். ஏன்னால் 7ஆம் அதிபதி 6இல் சில நேரங்களில் திருமணம் நாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் மாற்றி அமைக்கிறதுக்கோ இல்லை தடங்கல் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கிறதுனால அந்த விஷயத்தில் ரொம்ப ஸ்டெடியாக கரெக்டாக நீங்கள் செய்யணும். கண்டிப்பாக தூரதேச பிரயாணங்கள் இருக்கும். அதன் மூலமாக லாபங்கள் இருக்கும். வேறு உங்களுக்கு நல்ல விஷயங்க, நல்ல சூப்பரான மாதம்.
எல்லாத்துலேயும் ஈஸியாக ஜெயிச்சுட்டு வந்துடுவீங்க. இந்த மாதத்தை நீங்கள் உபயோகப்படுத்தி கொண்டால் வரப்போகின்ற அடுத்த மாதங்களுக்கு இது நல்ல ஒரு பேஸ்மெண்ட்டான ஒரு மாதமாக இருக்கும்.